நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை முழுமையடைகிறது இந்த தாய்மைன்ற உணர்வு மூலமாக தான். நம்ம ஒவ்வொருத்தரும் அம்மாவோட வயிற்றில் 9.5 மாதங்கள் இருந்தது நமக்கு வேணால் ஞாபகம் இல்லாமல் போகலாம். ஆனால் நம்மளோட தாய்க்கு அது என்றைக்குமே மறக்காது. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ரொம்பவே அழகான நாட்களாக இருக்கும். அந்த 9.5 மாதங்கள் அவங்க படுற கஷ்டம், அவங்க படுற வேதனை எல்லாமே அந்த குழந்தையோட முகத்தை பார்க்குற அந்த நொடி மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி கஷ்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தைய மிஷின் மூலமாக பெற்றுக்க முடியுமா? மனுஷனோட உடம்புலையே மூளைக்கு அப்புறம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அது கர்ப்பப்பை தான். அதை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியுமா? உருவாக்கி அதில் குழந்தைய பெற முடியுமா? இதைத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடி தமிழன், செயற்கை கருவறையும் குழந்தைகளும். இதுதான் எக்டோலைஃப், செயற்கை கருவறை தொழிற்சாலை. ஃப்யூச்சரில் குழந்தைங்களை இப்படி தான் ஒரு பெரிய அளவில் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய போகிறதா இந்த எக்டோலைஃப் கம்பெனி சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் எப்படி தெருவுக்கு தெரு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்டோலைஃப் தொழிற்சாலை வரப்போகுது. இனிமேல் இன்ஃபர்டைலாக இருக்கிற கப்புள்ஸ் எல்லாரும் இது மூலமாகவே குழந்தைங்களை பெற்றுக்கலாம். கேன்சர்னாலேயோ இல்லை மற்ற காரணங்களாலேயோ கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணப்பட்ட பெண்களும் இது மூலமாக குழந்தைய பெற்றுக்க முடியும். இந்த டெக்னாலஜி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குறைப்பிரசவமோ இல்லை சிசேரியன் செக்ஷனோ மக்களுக்கு மறந்தே போகும்னு சொல்கிறாங்க. இந்த எக்டோலைஃப் மூலமாக பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற சில நாடுகளில் நம்மளால் அந்த பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஜப்பான், பல்கேரியா, சவுத் கொரியா போன்ற நாடுகளில். இந்த ஒவ்வொரு எக்டோலைஃப் தொழிற்சாலையிலையும் 75 லேபுங்க இருக்க போகுது. இந்த 75 லேப்லையும் ஒன்னொன்னுத்துலேயும் கிட்டத்தட்ட 400 growth potsன்னு சொல்லப்படுற இந்த செயற்கை கருவறையை வைக்க போகிறாங்க. இந்த growth potsன்னு சொல்லப்படுற இந்த செயற்கை கருவறை எல்லாமே ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை சூழல்களையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு எக்டோலைஃப் தொழிற்சாலையில் நம்மளால் வருஷத்துக்கு 30,000 குழந்தைங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அதை அந்தந்த பேரண்ட்ஸ் கிட்ட சேர்க்க முடியும். இந்த செயற்கை கருவறையில் வளர்றது மூலமாக குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராது அப்படின்றத இதை உருவாக்குனவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் சொல்லப்படுற எல்லாமே இந்த எக்டோலைஃப் கம்பெனி சொல்கிறது மட்டும்தான், என்னோட கருத்து எதுவுமே கிடையாது. இந்த செயற்கை கருவறையில் எல்லா இடத்துலையுமே சென்சார்ஸ் வச்சுருக்காங்களாம். இது மூலமாக நம்மளால் குழந்தையோட ஹார்ட் ரேட்டு, டெம்பரேச்சர், இது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்மளால் லைவாக மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த செயற்கை கருவறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிற நுண்ணறிவு டெக்னாலஜி இருக்குது. இது மூலமாக அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக்கல் டிஃபெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை முன்னாடியே நமக்கு சொல்லிடும். 10 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கேனில் தெரியும்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது. இந்த எக்டோலைஃப் செயற்கை கருவறையில் இருக்கிற சென்சார்ஸ் மூலமாக நம்மளோட குழந்தை எந்த அளவு வளர்ந்துருக்கு, அது எந்த அளவுக்கு அதோட ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்மளால் லைவாக ஆப்பில் பார்த்துக்க முடியும். இந்த ஆப்பில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னா, குழந்தையோட வளர்ச்சியை டே 1லேருந்து 9 மாதம் வரைக்கும் இது எல்லாத்தையும் லைவாக ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு டைம் லேப்ஸாக இது பண்ணி அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம். குழந்தைங்களால் வயிற்றில் இருக்கும் போதே பல வாய்ஸ்களை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், பல வார்த்தைகளை கற்றுக்க முடியும் அப்படின்றது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். இதனால் அந்த செயற்கை கருவறைக்குள்ளே ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமாக நம்மளால் ஒரு சில வார்த்தைகளை அந்த குழந்தைங்க கேட்கும்படி ஒலிப்பிருக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கேட்குறதுக்கு ஒரு சில மியூசிக்ஸை நம்மளால் ப்ளே பண்ண முடியும். இதுவும் பத்தலைன்னா நீங்களே அந்த குழந்தைங்களுக்கு பாட்டு பாடி தூங்க வைக்க முடியும். இப்படி அந்த குழந்தை அப்பாவோட குரலையும் அம்மாவோட குரலையும் அந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமாக கேட்டு வளரும். இப்படி மியூசிக் கேட்டு வளர்கிற அந்த குழந்தையோட பிரெயின் க்ரோத்தும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வர்ச்சுவல் ரியாலிட்டி VR ஹெட்செட் மூலமாக நம்மளால் அந்த குழந்தையோட பிளேஸில் அந்த கர்ப்பப்பைக்குள்ளேயே போய் அது என்ன பண்ணுது, அது என்னென்ன ஃபீல் பண்ணுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த செயற்கை கருவறையில் குழந்தையோட தலைக்கு மேலே 360 டிகிரி கேமராஸ் இருக்குது. இது மூலமாக அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணுது, எப்படி அது மூவ் ஆகுது அப்படின்றத அந்த கர்ப்பப்பைக்குள்ளேயே போய் எட்டி பார்க்குற அந்த ஒரு ஃபீலை இது நமக்கு தருது. ஒரு குழந்தை வயிற்றில் வளரும்போது அதை அப்பப்போ எட்டி உதைக்கிறத அம்மா ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த ஃபீலிங்கை இந்த எக்டோலைஃப் சூட் மூலமாக குழந்தையோட கால அசைவின்படி நம்மளால் அது எங்கே உதைக்குதுன்றதை ஃபீல் பண்ண முடியும். இந்த செயற்கை கருவறை மூலமாக இந்த குழந்தை வளர்கிறதுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் நம்மளால் கம்ப்யூட்டர் மூலமாக முன்னாடியே ப்ரோக்ராம் செய்யப்பட்டு அதுக்கு தேவையான நேரத்தில் தேவையான நியூட்ரியன்ஸை கரெக்டாக தர முடியும். இதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த 2 பயோ ரியாக்டர்ஸ். இந்த பயோ ரியாக்டர்ஸில் ஒன்றுத்தில் ஃபுல்லாக நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் இருக்கும். இது குழந்தைக்கு செயற்கை தொப்புள் கொடி மூலமாக கொடுக்கப்படும். அதே பயோ ரியாக்டரில் தான் அந்த குழந்தைக்கு தேவையான பனிக்குட நீர்னு சொல்லப்படுற இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அதுவுமே அதில் தான் இருக்குது. இந்த செயற்கையான ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் குழந்தையோட வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் தேவையான எல்லா வகையான ஹார்மோன்ஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டிபாடிஸ், இது எல்லாமே இயற்கையாக ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் இருக்கிற அளவில் கரெக்டாக இருக்குது.
இது இல்லாமல் இந்த பயோரியாக்டர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமாக செயல்படுறதால ஒவ்வொரு குழந்தைக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்து இது கொடுக்கப்படுது. இப்போது இங்கே ரெண்டாவதாக இன்னொரு பயோரியாக்டர் இருக்குது. இந்த பயோரியாக்டர் என்ன பண்ணோன்னா, குழந்தை கர்ப்பப்பையில் வெளியேற்ற எல்லா கழிவுகளையும் இந்த பயோரியாக்டர் அதோட ஆர்டிஃபிஷியல் தொப்புள் கொடி மூலமாக அது இந்த பயோரியாக்டருக்கு அது சுத்திகரிக்கப்படுது. எப்படி இது சுத்திகரிக்கப்படுதுன்னா, இதுக்கு கீழே இன்னொரு என்சைம் லேயர் ஒன்று இருக்குது. அந்த என்சைம் என்ன பண்ணுன்னா, இந்த பயோரியாக்டர்ஸில் இருக்கிற இந்த கழிவுகளை அது குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. எப்படி ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் அந்த பனிக்குட நீர் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுமோ, அதே போல் இந்த எக்டோலைஃப் ஃபெசிலிட்டிலையும் இந்த பனிக்குட நீர் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷான ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கிடைக்குது. செயற்கை கர்ப்பப்பை இருக்கிறதால லோ ஸ்பெர்ம் கவுண்டோ இன்ஃபர்டிலிட்டியோ இனிமே குழந்தை பெறதுக்கு ஒரு தடையாக இருக்க போகிறது இல்லை. உங்களோட சிறந்த கருமுட்டையையும் சிறந்த ஸ்பெர்மையும் எடுத்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் மூலமாக ஒரு கருவை உருவாக்கி அதை இந்த க்ரோத் பாட்குள்ளே வச்சுருவாங்க. அப்போது அந்த க்ரோத் பாட்குள்ளே அந்த கரு பொறுமையாக லேபில் வளரும். இந்த குழந்தை முழுக்க முழுக்க லேப்லேயே வளர்றதால இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, நமக்கெல்லாம் ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று தருது. இந்த மெம்பர்ஷிப் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா, பே பண்ணி இந்த குழந்தை எப்படி வயிற்றில் வளரணும், எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இந்த குழந்தைக்கு இருக்கணுன்றத வயிற்றிலே நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். நம்மளோட ஜீனில் CRISPR-Cas9 அப்படின்ற ஒரு குரோமோசோம் இருக்குது. இதை நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியும். இதை ஆல்ட்ரு பண்ணுறது மூலமாக நம்மளால் 300க்கும் மேற்பட்ட வகையில் நம்மளோட குழந்தைங்களோட தோற்றத்தையும் அவங்களோட குணாதிசயங்களையும் மாற்றமைக்க முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவங்களோட ஐ கலர், ஹேர் கலர், ஸ்கின் டோன், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, ஹைட்டு, அப்புறம் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்தையுமே நாம் விருப்பப்படுற மாதிரி குழந்தைக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுகர், பிபி இந்த மாதிரியான இல்லை இதை விட மோசமான சில ஜெனட்டிக்கல் டிசீசஸையும் நம்ம குழந்தைக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் குழந்தை பெற்றுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா போனையும் உடைச்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை விட 2 மடங்கு அதிகமாக வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிரசவ வேதனை இனிமே இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே டெலிவரி அப்படின்றது அமேசானில் ஒரு டெலிவரி நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு பட்டன் அழுத்தினா போதும், இங்கே இருக்கிற இந்த எக்டோலைஃப் பார்ட் திறந்து அந்த குழந்தைய நம்ம கையில் கொடுத்துரும். நம்ம பட்டன் அழுத்துற அடுத்த செகண்டே அந்த செயற்கை கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த பனிக்கொட நீர் ஃபுல்லாகவே வெளியில் அந்த எக்டோலைஃப் பார்ட் பொறுமையாக திறந்து அந்த குழந்தைய வெளியில் நம்ம கையில் கொடுக்கும். இந்த குழந்தை இப்படி டெலிவரி ஆகிற இந்த விஷயத்த அப்பாவோட சேர்ந்து அம்மாவுமே எந்த வலியும் இல்லாமல் சந்தோஷமாக அவங்க கண்ணார கண்டு சந்தோஷப்பட முடியும். இந்த எக்டோலைஃப் கம்பெனி இந்த டெலிவரி ப்ராசஸ் அப்போ இந்த குழந்தைங்க எதுவும் வேறு பேரண்ட்ஸ் கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக ஜெனட்டிக்கல் மேட்சிங்கை ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. இது மூலமாக நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரோக்ராம் பண்ணி விருப்பப்பட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த குழந்தை உங்கள் கையில் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே சேரும். இந்த எக்டோலைஃப் தொழிற்சாலையில் பவர் கட்டுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ரீசன் என்னென்னா, இங்கே யூஸ் பண்ணுற எல்லா பவர்ஸுமே ரெனியூபிள் சோர்சஸ்னால தான் யூஸ் பண்ணப்படுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், விண்ட் டர்பைன்ஸ் அப்புறம் சோலார் பேனல்ஸ் மூலமாக தான் இங்கே இருக்கிற எல்லா எக்டோபாட்ஸுமே எலக்ட்ரிசிட்டி அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இதனால் கார்பன் பயோ பிரிண்டிங்னு சொல்லப்படுற அந்த பிரச்சனைலாம் இந்த குழந்தைங்களுக்கு வராது. என்னதான் இருந்தாலும் ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு மூலையில் உங்கள் குழந்தை ஏதோ ஒரு லேபில் வளர்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த எக்டோலைஃப் பாடை உங்கள் வீட்லேயே கொண்டு வச்சுக்கலாம். இதில் ஒரு மினி பயோ ரியாக்டர்ஸும் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரியும் இருக்குது. அதனால் இதை உங்கள் வீட்டில் எங்கே வேணாலும், பெட்ரூமில், ஹாலில், எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது மூலமாக நீங்கள் உங்கள் குழந்தை டெய்லி வளர்கிறத உங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துக்க முடியும். இப்படி இந்த எக்டோலைஃப் பாடை வீட்லேயே வாங்கி வச்சுக்கிறது மூலமாக உங்களால் வருஷத்துக்கு ஒரு குழந்தைய எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஈஸியாக பெற்றுக்க முடியும். அப்படி பெற்றுக்கிற அந்த குழந்தையும் எந்த ஒரு ஜெனட்டிக்கல் டிஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த செயற்கை கருவறையை ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட் தான் உருவாக்கியிருக்கார். அவர் பேர் ஹாஷிம் அல்கைலி. இவரும் அவரோட குழுவும் 1950s பல ரிசர்ச் பண்ணி இந்த எக்டோலைஃப் பாடை உருவாக்கியிருக்காங்க. இந்த செயற்கை கருவறை வரமா சாபமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் 100% பாசிபிள். இந்த டெக்னாலஜி நாளைக்கே மார்க்கெட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆனால் மெர்சல் படத்தில் எப்படி சிசேரியன் செக்ஷன் அடுத்த 50 வருஷத்தில் இதுதான் நார்மல்னு சொன்னாங்களோ, அதே போல் ஒரு நாள் இதுவும் நார்மலாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்னால பல நன்மைகள் இருந்தாலுமே மனுஷனுக்குமான உறவு ரொம்ப ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. நான் அந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பெண் முழுமையாகிறது தாயின்ற ஸ்தானத்தில் தான். இதை ஒரு ஆணா நான் சொல்லலை, பல பெண்களே அவங்க வாயால் சொன்ன ஒரு கருத்து இது. ஒரு பெண் ஒரு குழந்தைய பெற்றுக்கணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணுறதுக்கான முழு அதிகாரம் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு குழந்தைய இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் அது உருவாகணும், இந்த உயிர் இப்படி தான் இந்த பூமிக்குள்ளே வரணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாம் எப்பெல்லாம் இயற்கைக்கு அகெயின்ஸ்டாக எதை எப்போ எங்கே என்ன செஞ்சாலும் இயற்கை நமக்கு எதிராக போர் தொடுத்திருக்கு.
நீங்கள் இந்த எக்டோலைஃப் பாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட குழந்தைங்கள இந்த மாதிரி பெற்றுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கீழே சொல்லிட்டு போங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். Until then, it's your Sam signing off.